அடுக்குமாடி குடியிருப்பில் மர்மமான முறையில் இளம்பெண் கொலை. சற்று நாட்களுக்கு முன் நந்தினி என்ற இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் தீவிர விசாரணை நடந்து வரும் நிலையில் மீண்டும் ஒரு கொலை அங்கு நடந்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. நிக்கி என் பொண்ணு சார் பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா, ஆனால் அவள் இப்போ வரைக்கும் வரவே இல்லை சார். அவளை யாரும் கட்ட தட்டமாக வெட்டி போட்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க சார். கிளப்ல அந்த பொண்ணு கூட இந்த 3 பேர் தான் சார். நிக்கி, நீங்கள் எல்லாரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா? ஆமாம் சார், ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். அப்பார்ட்மெண்ட்டில் பார்ப்போம், பேசுவோம், மற்றபடி ஒன்றும் இல்லை சார். நேற்று பார்ட்டி எத்தனை மணிக்கு முடிஞ்சுச்சு? ஒரு 10-11 இருக்கும். அப்புறம் பார்ட்டி முடிஞ்சோடனே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். நார்மல் பார்ட்டியா இல்லை சரக்கு பார்ட்டியா? நார்மல் பார்ட்டி இல்லை, சரக்கு பார்ட்டி. வீட்டுக்கு தெரியுமா? வீட்டுக்கு தெரியுமான்னு கேட்டேன். தெரியாது சார். நிக்கி எங்கே கடைசியாக பார்த்த? அப்போ கூட தான் சார் பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு எதுவும் தெரியாது, நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். ஹாய் பப்பு, ஹவ் ஆர் யூ? சார். அப்புறம் நேற்று பார்ட்டி எல்லாம் எப்படி போச்சு சார்? நேற்று ஃபங்க்ஷன்லாம் எப்படி போச்சு? போச்சு சார். ஓ, நல்லா போச்சா? கடைசியா நிக்கிய உன் கூட தான் பார்த்தேன்னு சொல்கிறாங்க சார். நாங்கள் 2 பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் சார். அவளை கொல்ற அளவுக்கு எனக்கும் அவளுக்கும் ஒன்றும் இல்லை சார். நீ கொண்டுன்னு சொல்லவே இல்லையே. அவள் இறந்துட்டாங்கிறதே எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் காலையில் எல்லாரும் சொல்லி தான் சார். அப்படியா? சரி போ போ. இந்த நம்பரில் இருந்து தான் சார் புவனேஸ்வருடைய மெயின்டெனன்ஸ் சார்ஜுக்காக கூகுள் பேயில் இன்னைக்கு வந்திருக்கு. எப்போ வந்துச்சு? இப்போ தான் சார் வந்துச்சு. அது மட்டும் இல்லை, புவனேஸ்வரி 2-3 தடவை அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு வந்துட்டு போனதா அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பேசிக்கிறாங்க சார். புவனேஸ்வரியை பற்றி அப்பார்ட்மெண்ட்டில் இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட எல்லாரையும் விசாரிச்சிட்டேன். சொந்தக்காரவங்கிற முறையில் புவனேஸ்வரியை பற்றி ஏதாவது தெரிஞ்சிருந்தா எதையும் மறைக்காமல் என்கிட்ட சொல்லுங்கள். புவனேஸ்வரிங்கிறது பையன் சார். அவன் பேர் புவனேஷ். எங்கள் அக்காவுக்கு 2 பிள்ளைங்க.
பையன் புவனேஷ், பொண்ணு புவனேஸ்வரி. எங்க மாமாவோட மரணத்துக்கு அப்புறம் எங்க அக்காவோட உலகமே அந்த 2 பிள்ளைங்க தான். குழந்தைங்கள்ல கொஞ்ச நாள்லயே புவனேஸ்வரி இறந்துட்டா. அந்த துயரத்துல இருந்து எங்க அக்காவால வெளியே வரவே முடியல. அம்மா. இத பார்த்த புவனேஸ்வரி மாதிரியே தன்னை அலங்கரிச்சுக்கிட்டு எங்க அக்காவை சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருந்தான். புவனேஷ், எங்க அக்காவோட சந்தோஷத்துக்காக அவன் புவனேஸ்வரியாவே மாறிட்டான். கடைசியா என் பொண்ணோட கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கும்போது தான் எங்க அக்காவை நான் பார்த்தேன். அக்கா, பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், நீ மட்டும் வாக்கா, உன் பையனை மட்டும் கூட்டு வந்துடாது. ஏண்டா, வீட்டுக்குள்ள வந்து பத்திரிக்கை வைக்காம வெளியிலேயே வச்சுட்டு கல்யாணத்துக்கு நீ மட்டும் வா, உன் பையனை கூட்டிட்டு வராதுன்றியே. நான் வேற, என் பையன் வேறயா? ஒரு பையனை பொண்ணா பார்க்க யாரும் விரும்ப மாட்டோம். அப்படிப்பட்ட ஒருத்தன் நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வர்றதுக்கு யாரும் அனுமதிக்கவும் மாட்டோம். அவனுக்காகவே எங்க அக்கா எங்க எல்லாரையும் ஒதுக்கி வச்சுட்டாங்க. கடைசியா எங்க அக்காவை அவங்க மரணத்துல தான் நான் பார்த்தேன். ஹலோ சூரியன் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கானா பிரான்சிஸ். கடந்த வாரம் பிரபல நடிகர் ஒருத்தர் மருத்துவமனையில் தன்னை கொன்று விடுமாறு கதறி அழுத சம்பவம் வாட்ஸ்அப்பில் பயங்கர வைரலாகி வந்த நிலையில் இன்று காலை அவருடைய மரண செய்தி அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. Cheese. வாவ். சாரிண்ணா. Shweta. Shweta. Hey, Shweta. 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 Hey, ambulance கூப்ரா. Hey, phone la ambulance கூப்ரா. சீக்கிரம் கூப்ரா. Shweta. Shweta. ஒவ்வொருத்தரா கேளு. பொது இடத்துல ஒரு அப்பட்டமான கொலை நடந்திருக்கே. போலீஸ் எந்த ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியலையே. எந்த அளவுக்கு நீங்க எவிடன்ஸ் கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க சார்? எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா ஏன் சார் கொலைகளோட எண்ணிக்கை அதிகரிச்சிட்டு இருக்கு? சார், நீங்க ஏன் சார் பிரஸ் முன்னாடி எதையும் வெளியிட மாட்டீங்க? உங்களால எந்த ஒரு எவிடன்ஸும் கண்டுபிடிக்க முடியலன்னா சிபிஐக்கு மாத்த வேண்டியதானே சார்? சொல்லுங்க டாடி. டாடி, நான் நல்லா தான் இருக்கேன். டாடி, இப்போ என்ன டாடி பிரச்சனை உங்களுக்கு?
நான் உயிரோட தான் இருக்கேன். சும்மா கடுப்பேத்தாதீங்க. வைங்க போன. டேய் ஜெசி, நிக்கி, அடுத்தது அவன் டார்கெட் நீ தான்டா. டேய் அவனை பார்த்தா கொலை பண்ற மாதிரியாடா இருக்கு. அவன் ஒரு புழுடா. தூ. அவன் ஒரு புழு தான். நம்மள மாதிரி நிறைய குழவைங்க கொத்தி கொத்தி இப்போ அவனும் ஒரு குழவையா சுத்திட்டு இருக்கான். கொஞ்ச நாளைக்கு நான் தலைமறைவா இருக்கத்தான் எனக்கு நல்லது. உங்களுக்கும் அதான் நல்லது. ஃபோன் நம்பர்லேருந்து ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு சார். எஸ், இம்மீடியட்டாக அதை உடனே எனக்கு மெயில் அனுப்புங்க. டேய், அவனுக்கு உனக்கு என்னடா சம்பந்தம்? சொல்றா. அவ யாருன்னு தெரியாது சார். ஹாஸ்பிட்டலில் ரொம்ப முடியாதவங்க யாராக இருந்தாங்கன்னா அவங்கள பற்றி டீட்டெயில் கேட்பான் சார். எதுக்குன்னு கேட்டா அவங்களுக்காக ப்ரே பண்ணுவேன்னு சொல்லுவான் சார். அவ்வளோதான் சார் எனக்கு தெரியும். வேற என்னெல்லாம் அவன்கிட்ட சொன்னேன்? ரொம்ப முடியாத கேஸ் சார். ஹாஸ்பிட்டல்லேருந்து ஆம்புலன்ஸ் அனுப்பிடுவேன் சார். அதை பற்றி டீட்டெயில் சொல்லுவேன் சார். கடைசியாக யாரை பற்றி அவனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்த? செல்வி குமார், அவங்கள பற்றி டீட்டெயில்ஸ் தான் சார் சொன்னேன். அவ்வளோதான் சார் தெரியும். திவாகர். எஸ் சார். செல்வி குமார்னு ஏதாவது மர்டர் கேஸ்? ஆமாங்க சார். ஆர்காட் ரோட்டில் ஆம்புலன்ஸில் சீரியஸ் கண்டிஷனில் போன பேஷண்ட்டை சைக்கோ ஒருத்தன் வழிமறித்து கொண்ட கேஸு ஃபைல் ஆகியிருக்கு சார். சென்னையில் உள்ள அரசு மருத்துவமனையில் புற்றுநோயாளிகள் மர்மமான முறையில் மரணம். இதனால் மற்ற நோயாளிகள் பீதியில் உள்ளனர். ஆம்புலன்ஸில் சென்ற நோயாளியை மறித்து கொலை.